நத்திங் மொபைல்ல எப்படி வந்து க்ளோன் ஆப் செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளோன் ஆப்னா என்னன்றதை நான் ஷார்ட்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்க போன்ல ஒரு வாட்ஸ்அப் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து வச்சிருப்பீங்க. இப்போ இன்னொரு வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அதே வாட்ஸ்அப்பை. அப்போதைக்கு வந்து இந்த க்ளோன் ஆப் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போன்ல வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா க்ளோன் ஆப். இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் வந்து க்ளோன் ஆப் வந்து வேணுமோ நீங்க அந்த ஆப்புக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க போன்ல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல நத்திங் மொபைல்ல இந்த க்ளோன் ஆப் செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நத்திங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து க்ளோன்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதில் எந்த ஆப்பை நீங்கள் வந்து க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் க்ளோன் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதேமாதிரி நீங்கள் எந்த ஆப் வந்து க்ளோன் பண்ணுறீங்களோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கீழே ஒரு மார்க் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லோகோ இருக்கும். இதுவே நீங்கள் க்ளோன் பண்ண ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம க்ளோன் பண்ண ஆப் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் எப்போ வேணாலுமே இதே செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த க்ளோன் ஆப்ஸை ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். எப்போ வேணாலுமே உங்களுக்கு எந்த ஆப்புக்கு வேணுமோ அதை வந்து ஆன்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு நத்திங் மொபைலில் நம்ம வந்து க்ளோன் ஆப் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.